நீங்க எப்படி கண்ணும் கருத்துமா உங்க குடும்பத்தை முன்னேத்தணும், எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்க லட்சியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் என்னுடைய லட்சியமும். ஐயோ என்னால முடடா சாமி. அப்பா தலைலாம் வலிக்குது எனக்கு. ஏங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க? ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ சொல்றது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்ன என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வேணா சூட ஏத்தி சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ முருகா என்னால முடியல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 1008 கடமை இருக்குதுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த கடமையெல்லாம் என்னோட கடமையா நானும் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற உங்க கடமை, லட்சியம் இது எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம்னு சொல்றேன். இங்க பாருங்க, தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறது, அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான காரியங்க. அதுக்கு நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நான் உங்களுக்கு துணையா இருந்து உதவி பண்றேன்னு சொல்றேன். ஐயோ அதை ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க யாருங்க? எனக்கு புரியலங்க. நீங்க எதுக்குங்க எனக்கு உதவி பண்ணணும்? ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன்.